ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். இந்த அவசர உலகத்தில் யாரும் யாருக்காக காத்திருக்க விரும்புவதில்லை. எல்லாம் உடனே உடனே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் நமக்காக காத்திருப்பது எவ்வளவு பெரிய காரியம். அதுவும் நமக்கு இறங்குவதற்காக காத்திருக்கிறார். 1 பேதுரு 2:10 இப்படியாக சொல்கிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத காலத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை. மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்தபோது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். எப்பொழுது நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து சேர்ந்தோமோ அப்பொழுது தேவனுடைய இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் பெற்றுக்கொண்டோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னும் கூட அவருடைய பிள்ளைகள் ஆகாமல் கர்த்தருடைய இரக்கத்தை பெறாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்காக தகப்பனை போல காத்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வாருங்கள். வேதாகமத்தில் மனம் திருந்திய மைந்தனின் வருகைக்காக காத்திருந்த தகப்பனை போல வழிமேல் விழி வைத்து கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரிடம் வருவீர்களா? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். ஏசாயா 30:19 இப்படியாக சொல்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே உருக்கமாய் கர்த்தர் இறங்குவார், உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய இரக்கத்திற்கு, கர்த்தருடைய கிருபைக்கு, கர்த்தருடைய நீதிக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் மிகுந்த மன உருக்கத்தோடு உங்களுக்காக எழுந்திருப்பார். சில வேளைகளில் கர்த்தர் நாம் அவருடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளும் வரை காத்திருப்பார். நம்மை பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். அதுவரைக்கும் நாம் வேண்டிக் கொண்டதை தராமல் இருப்பார். 1 சாமுவேல் 1:5 நாம் வாசிப்போம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இங்கே அன்னாள் குழந்தைக்காக பல வருஷங்கள் காத்திருந்தார். ஆண்டவர் அவளுக்கு உடனே குழந்தை வாக்கியத்தை கொடுக்காமல் தாமதித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அதுவும் கர்த்தரே அவளுடைய கற்பத்தை அடைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தார்கள். சீர்கட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்துவதே தேவனுடைய திட்டம். அவர்களுக்காக திறப்பிலேன் என்று ஜெபிக்கிற சாமுவேல் பிறக்க வேண்டும். அதுவும் ஜெபிக்கிற தாயாகிய அன்னாளின் வயிற்றில் இருந்து. கர்த்தர் அன்னாளை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய வேலை வந்தபோது அடைப்பட்ட கற்பம் திறந்தது, சாமுவேல் பிறந்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் அன்னாளுக்கு இறங்கும்படி காத்திருந்தது போல உங்களுக்கும் இறங்கும்படி காத்திருக்கிறார். உங்களை அவருடைய திட்டத்தின் மையத்திற்கு கொண்டு செல்லும் வரை அவர் ஆயத்தப்படுத்துவார். அவசரப்படாதீர்கள். நீங்கள் விரும்பின காரியம் நீங்கள் விரும்பினதை காட்டிலும் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களை வந்து சேரும். அவர் மனதுருகிற தேவன்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல் நீர் இரக்கமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்னாளை ஆயத்தப்படுத்தினது போல எங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அன்னாளின் கற்பத்தை யார் அடைத்திருந்தது? ஏ பிசாசு, பி தேவதூதன், சி கர்த்தர், டி சரீர பலவீனம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.